முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வருமல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. என்ன நீ அக்கா, நம்ம மட்டும் தான் கோயிலுக்கு வந்திருக்கோம்? இல்ல பூமாரி, நம்ம மட்டும் இல்ல, அம்மாவும் வரேன் இருக்காங்க. அப்படியா? அப்ப அத்தையை கையோட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல பூமாரி, அம்மா பூஜை ஜாமான்லாம் வாங்கிட்டு வரணும்னாங்க, அதனாலதான். சொல்ல போனா அம்மா கோவிலுக்கு வந்திருந்தாலும் வந்திருப்பாங்க பூமாரி. என்னக்கா சொல்ற? ஆமா பூமாரி, நாங்க உங்க வீட்டுக்கு வந்தோம்ல, அப்பயே ரொம்ப லேட்டா தானே கிளம்பணும் அங்க இருந்து. ஆமாக்கா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அங்க இருந்து நம்ம ரொம்ப லேட்டா தானே கிளம்பணும். அதான் அம்மா கோவிலுக்கே வந்திருந்தாலும் வந்திருப்பாங்க. ஐயோ, அப்ப வாக்கா உள்ள போலாம், அத்தையை போய் தேடலாம். சரி வா உள்ள போலாம். இனியா, அண்ணா நீ எப்போ வந்த? இப்பதான் பூமாரி. என்னென்ன சொல்ற? நாங்களும் இப்பதான் வந்தோம். ஆமா, நாங்க கோயில் போற விஷயத்த உனக்கு யார் சொன்னா? அம்மா தான் சொன்னாங்க. ஓ அப்படியா? ஆனா இவ்வளவு ஃபாஸ்டா எப்படி வந்த? நீங்க நடந்து போனீங்க, நான் கார்ல வந்தேன். ஓ, அதனால தான் இவ்வளவு ஃபாஸ்டா வந்திருக்கியா? ஆமா ஆமா. இனியா மேடம், என்னெல்லாம் கோயில் கூப்பிட மாட்டீங்களா? யாரு? நானா உன்னை கூப்பிடல? ஆமாண்டி. கௌதம் மாமா, நாங்க உங்க வீட்டுக்கு வந்த உடனே உன்னை தான் கேட்டோம். ஆனா நீ தான் வீடு கட்டுற இடத்துல நிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதான் ஒர்க்கா இருப்பேன்னு டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுட்டோம். ஆனா நல்லா மலுப்புறதுக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஐயோ அண்ணன், நிஜமா தான் சொல்றாங்க அவங்க. வந்த உடனே இனி அக்கா பிரீத்தி அக்காலாம் உன்னதான் கேட்டாங்க. என்ன நீயும் அவங்களுக்கு சப்போர்ட்டா? இல்லண்ணே, நான் உண்மையை தான் சொல்றேன். சரி சரி, ஏதோ சொல்றேன், நம்புறேன். வாங்க உள்ள போலாம். பிரீத்தி. என்னடி? பிரீத்தி. என்ன? பிரீத்தி மாடி, என்ன கொஞ்சம் பாரு. என்னடி உனக்கு? எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். ஷப்பா, சரி போயிட்டு வா. தனியாவா? தனியா தான் பின்ன. பிரீத்தி ப்ளீஸ் பிரீத்தி, எனக்கு தனியா போக பயமா இருக்கு. வாயாடி, எல்லார்கிட்டையும் எவ்வளவு வாயாடிக்கிற. இங்க இருந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்கு தனியா போக பயமா இருக்கு. ஆமாண்டி, தனியா போக பயமா இருக்கு. அப்போ ரெஸ்ட் ரூமே போக வேண்டாம், இங்கே நில்லு. நீ ஒன்னும் வர வேண்டாம், என் ஃப்ரெண்ட் இருக்கா, நான் என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய்க்கிறேன். ஆமா ஆமா, நீ கூப்பிட்டோன்னே வருவா, கூட்டு போ. பூமாரி. என்னடி அரிசி பள்ளி இவள? சரி கோவப்படாத வினோ, கோவப்படாத. இப்ப மட்டும் நம்ம கோவப்பட்டு சண்டை போட்டோம், கண்டிப்பா நம்ம கூப்பிட்டா வரமாட்டா. அரிசி பள்ளி என்ன விஷயம் சொல்லு. பூமாரி, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணும், வரியா? எங்கடி போகணும்? இனியா, வினோக்கு ரெஸ்ட் ரூம் போகணுமா? ஓ, ரெஸ்ட் ரூம் போறதுக்கு தான் பூமாரியை கூப்பிட்டு இருக்காளா? ஆமா. பூமாரி, வினோக்கு ரெஸ்ட் ரூம் போகணுமா, அவ கூட போயிட்டு வா. ஏ வினோ, வா போலாம். என்ன நம்ம எங்கனே சொல்ல, ஆனா அவளாவே கூப்பிடுறா. எப்பவுமே நான் எங்க கூப்பிடுறேன்னு தெரியும்ல. அதெல்லாம் தெரியும், வா போலாம். சரி வா போலாம். எங்கடி போறீங்க? மாமா, அவங்க போயிட்டு வரட்டும், வீடு. என்னடி, நம்மளாம் இங்க தானே நிக்கிறோம், அவங்கள மட்டும் எங்க தனியா அனுப்புற? நான் தான் சொல்றேன்ல, அவங்க போயிட்டு வரட்டும். பூமாரி நீ போ. சரிக்கா. இங்க பாரு பூமாரி, நீங்க போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க, நாங்க கோவிலுக்குள்ள போறோம். ஆமா பூமாரி, நாங்க கோவிலுக்குள்ள போய் அம்மா எங்க இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்கோம். நீங்களும் சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க, சரியா? சரிக்கா. சரி போங்க. ஏ வினோ மாடு, வா போலாம். என்னடி, அவங்க 2 பேரை மட்டும் தனியா அனுப்பியிருக்கா? அவளுக்கு 2 பேர் ரெஸ்ட் ரூம் போயிருக்காளுங்க மாமா, அவளுக்கு வந்துருவாளுங்க, நம்ம உள்ள போலாம். ஓ சரி சரி சரி, வாங்க உள்ள போலாம். வா மாமா. இனியா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னது மாமா? நேத்து உன்னை கொண்டு வந்து வீட்டுல விடும்போதே அழுதுட்டு தான் இருந்த. அதான் இப்போ நீ ஓகே தானே? அதெல்லாம் நான் ஓகே தான் மாமா. ஷோர்? ஏன் மாமா ஷோர், நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாரு இனியா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இதுக்கப்புறம் உன்னை ஹர்ட் பண்ற எந்த ஒரு விஷயத்தையும் உன் பக்கத்துல நீ வச்சுக்காத. மாமா அது வந்து இல்லையா, நீ பயப்படாத. இது என்னோட ஒப்பீனியன், அவ்வளவுதான். இது எடுத்துக்கிறதும் எடுத்துக்காம இருக்கிறதும் உன்னோட விருப்பம். சரி மாமா. சரி வாங்க இப்போ உள்ள போலாம். டே அகில், இன்னைக்கு நமக்கு நேரமே சரியில்லடா. போட்ட மொத்த பிளானுமே ஃபிளாப் ஆயிடுச்சு. டே, இன்னைக்கு நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன்டா, ஆனா எல்லாமே இப்படி சொதப்புன்னு சத்தியமா நினைக்கல. பேசாம அமைதியா இருந்துடுறா, நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். ஆமாண்டா பிரசாந்த், நீ போட்ட ஒரு பிளானுக்காக என் உயிரே பணைய வச்சிருக்கேன். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உள்ள போய் பார்த்தா அவ்வளவு பெரிய பூட்டு தொங்குது. அந்த பூட்டு தொங்குறத பாக்கிறதுக்கு தான் நீ கூட்டிட்டு போயிருக்க. டே என்னடா, நானும் உங்க கூட தானடா இருக்கேன், எனக்கும் டிசப்பாயின்மெண்ட் தான். என்னமோ நான் வேணுங்களே பண்ண மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. கொல்லப்புற கேட்டுக்கே அவ்வளவு பெரிய பூட்டு தொங்கும் போதே உசாரா இருந்திருக்கணும். நீ சொன்ன வார்த்தைக்காக அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த கேட்ல ஏறி குதிச்சிருக்கேன்டா நானு. ஜஸ்ட் மிஸ்ல நான் தப்பிச்சிருக்கேன். இல்லன்னு வை. டே என்னடா, நீ மட்டும் தான் ஏறி குச்ச மாதிரி பேசிட்டு இருக்க, நாங்களும் உங்க கூட தானே ஏறி குச்சோம். என்ன ஏறி குதிக்கிறது என்னோட பிளானா என்ன? அப்பா சாமி, அது என்னோட பிளான் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா நானும் உங்க கூட தானடா சேர்ந்து வந்தேன். சரிடா, சண்டை போடாதீங்க. அடுத்து என்ன பண்ணலாம் புரியல. அடுத்து ஏதாவது பிளான் வச்சிருக்கேடா? டே, முதல்ல அவங்க வீட்டை பூட்டிட்டு எங்க போயிருக்காங்கன்னே தெரியல. அதை கண்டுபிடிச்சாதானடா அடுத்த பிளானே போட முடியும். ஓ, அதை வேற கண்டுபிடிச்சா அடுத்த பிளான் போட போறியா? டே, நீங்க தானே அடுத்த பிளான் என்னன்னு கேட்டீங்க. இனிமே நீ பிளான் போறேன்னு சொல்றதுக்கு வாயே திறக்க கூடாது. என்னடா அகில், ஒரு தடவை சொதப்பிச்சுங்கிறதுக்காக இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா? இன்னைக்கு நாங்க பட்ட கஷ்டம் எங்களுக்கு தாண்டா தெரியும். யாராச்சும் நம்ம அந்த கேட்டை ஏறி குதிக்கிறத பாத்துருந்தாங்கன்னு வெய்ய, திருட்டு பையன் சொல்லி மரத்துல கட்டி வச்சு உரிச்சிருப்பாங்க. நம்ம நல்ல நேரம் ஏதோ கேட்டை ஏறும்போது யாருமே பார்க்காம இருந்திருக்காங்க. ஒரு வேலை யாராவது தப்பி தவறி பாத்துருந்தாங்கன்னு வை, நம்ம மானமே போயிருந்திருக்கோம். விட்ரா, அதான் யாரும் பாக்கல. ஆமாண்டா, அசால்ட்டா சொல்லு. யாராவது பாத்துருந்தாங்கன்னா தெரியும், நம்ம நல்ல நேரம் ஏதோ தப்பிச்சிட்டோம். என்னடா, ஏதோ திருட போறதுக்காக செவரேறி குச்ச மாதிரியே பேசுறீங்க. நம்ம செவரேறி குச்சது என்னமோ பொண்ணை பாக்கிறதுக்கு தான். ஆனா எவனாவது பார்த்திருந்தான்னு வை, கண்டிப்பா நம்மள திருட்டு பசங்க தான் நினைச்சிருப்பாங்க. டே அகில், நம்ம பர்சனாலிட்டியை பார்த்தா திருட்டு பசங்க மாதிரியா இருக்கு.
டேய் இப்பெல்லாம் திருட்டு பசங்க கூட நல்ல பர்சனாலிட்டியோட தான் இருக்கானுங்க தெரியும்ல. ஆமா பிரசாந்த், அகில் சொல்றது உண்மைதான். திருட்டு பசங்க கூட இப்பெல்லாம் பர்சனாலிட்டியா தான் இருக்கானுங்க. சரிடா, இந்த கதையை விடுங்க. இதுக்கப்புறம் அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யோசிங்க. ஏப்பா சாமி, போதும்டா. சமாதானப்படுத்துறதுக்கு ஐடியா போட்டது போதும், அதனால மொக்கம் வாங்கினதும் போதும். என்னடா அதுக்காக அப்படியே விட சொல்றியா? அப்படியே விடலாம் சொல்லலடா. போற போக்குல போவோம், கண்டிப்பா சமாதானம் ஆயிடுவாங்க. எது போற போக்குலயே சமாதானம் ஆயிடுவாங்களா? எனக்கு புரியல. என்னடா என்ன புரியல உனக்கு? ஏன்டா அகில், எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா? என்னடா ஏன்டா இவ்வளவு நாளா பழகி இருக்கோம். இனியா பிரித்தி வினோ உங்க 3 பேரையும் பத்தி நல்லா தெரியும்ல உனக்கு. சும்மா நாள்லயே ஆடுன்னு ஆடுவாள்க. இப்போ நம்ம அத்தை இனியாவா அடிச்சிருக்காங்க. சோ அகில் நினைச்சு கூட பாத்துறாத, ஈஸியா மன்னிப்பு கேட்டுலான்னு. இப்ப என்ன தாண்டா சொல்ல வரீங்க? பிரசாந்த் சொல்ற மாதிரி அவங்க கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்டு தாண்டா ஆகணும். நீ சொல்ற மாதிரி எல்லாம் போற போக்குல அவங்க சமாதானம் ஆவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். நினைச்சிட்டே இருக்க வேண்டியதான். டேய் இப்பதாண்டா ஒரு ஐடியா போட்டு மொக்க வாங்கிட்டு வந்தோம். அது மறந்துட்டு திரும்பவும் ஒரு ஐடியா போடணுங்கிறீங்க. வேற வழி இல்ல அகில். எஸ்டர்டே ஈவினிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க நம்ம கிட்ட பேசாமலே இருக்காங்க. தெரியும்ல உனக்கு? தெரியும்டா, நானும் கால் பண்ணி பார்த்தேன் இனியாவுக்கு, ஆனா எடுக்கவே இல்ல. ஓ, நீ எடுப்பாங்கன்னு நினைச்சு கால்லாம் வேற பண்ணிருக்கியா? ஆமாண்டா, மார்னிங்க கால் பண்ண. அது எப்படிடா, எந்த நம்பிக்கையில கால் பண்ண? அவ ஏன் இனியாடா, எடுப்பாங்கிற நம்பிக்கையில தான் கால் பண்ண. அவ ஓ இனியாதான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக நம்ம அத்தை அடிச்சதை உடனே மறந்துட்டு உங்ககிட்ட பேசுவாளா? ஷப்பா, இப்ப என்னதானே பண்ணலான் இருக்கீங்க? தெரியலடா, ஆனா அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி தான் ஆகணும். சரி, நாளைக்கு எப்படி ஆபீஸ் வருவாங்கல்ல, அப்ப பேசிக்கலாம். அப்ப நாளைக்கு வரைக்கும் என்ன பண்றது? இவ்வளவு நேரம் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தியோ அதுதான் பண்ணணும். டே ஏன்டா, பின் என்னடா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வெறிய தரப்புல நாளைக்கு வரைக்கும் என்ன பண்றதுன்னு கேக்குறான். சரிடா, அதுக்கு எதுக்கு நீ கோவப்படுற? நான் போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சுங்கிற வெறியில இருக்கேன். இன்னும் நீ அந்த பிளான்ல இருந்து வெளில வரலையா? டே நான் கஷ்டப்பட்டு போட்ட பிளான்ரா இது, அந்த மொக்க வாங்கின பிளான். அமைதியாரா கார்த்திக். என்னடா நான் கரெக்டா தானே சொன்னேன், மொக்க தானே வாங்கணும். இப்ப மட்டும் நான் போட்ட பிளானால எல்லாம் சக்சஸ் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இந்த நேரம் பிரசாந்த் என்ன தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருந்திருப்பேன். அதான் இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை. அதனால தான் நான் போட்ட பிளான் இப்படி ஃபிளாப் ஆயிடுச்சு. ஐடியா மட்டும் ஃபிளாப் ஆகாம இருந்துச்சுன்னா இவெல்லாம் எனக்கு இண்டலே அடிச்சிருக்க மாட்டான். ஏன்டா சும்மா சண்டை போட்டுக்கிட்டே விடுங்கடா. யாருடா, யார் சண்டை போட்டது? அவன் தான் அப்போல இருந்து என்னோட பிளான மொக்க பிளான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா டே, ஸ்கூல் பசங்க கூட இப்பெல்லாம் சண்டை போட மாட்டாங்கடா. நீ சொன்னாலும் சொல்லினாலும் உன் பிளான் மொக்க பிளான் தான்டா. அகில் அவனை சும்மா இருக்க சொல்றான். நானே ஆல்ரெடி செம டென்ஷன்ல இருக்கேன். டே அவன் தான் நசங்கிறான்லடா. நீ கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருந்தா என்ன? டே நான் அமைதியா தான்டா இருந்தேன். ஃபர்ஸ்ட் அவன் தானே என்ன உம்பிள்தான். சரிடா, சின்ன பசங்க மாதிரி அடிச்சுக்காதீங்க, விடுங்க பிரச்சனையா. டே அகில், என்னடா அங்க கொஞ்சம் திரும்பி பாரு. எங்க? அந்த சைடு தான், திரும்பி பாரு. ஏன்டா நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட பேசினெல்லாம் போதும், அங்க யார் வந்திருக்கான்னு திரும்பி பாரு. அப்படி யாரு? இவளுகளா? யாருடா? திரும்பி பாரு. இவளா? ஆமாண்டா, காலையில வீடு பூட்டி இருந்தது காரணம் இதுதான். ஓ, அப்ப இவங்க கூட கோயில் வரத்துக்கு தான் மேடம்லாம் வீட்டை பூட்டிட்டு வந்திருக்காங்களா? ஆமா. அது என்னடா, எப்ப பார்த்தாலும் இவளுக்கு பின்னாடியே தாண்டா இவன் சுத்திட்டு இருக்கான். இவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எரிச்சல் தாண்டா ஆகுது. ஆமாண்டா பிரசாந்த், கொஞ்ச நாள் கண்ணில் படாம கடுப்பேத்தாம இருந்தான். இப்ப திரும்பவும் கடுப்பேற்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். மாமா வா, நம்ம அந்த சைட் போலாம். ஆமா மாமா, நம்ம அந்த சைட் போலாம். ஏண்டி, கோயிலுக்குள்ள போற வழி இந்த சைடு தானே இருக்கு? இந்த சைடு தான் இருக்கு, ஆனா நம்ம இந்த சைட் போக வேண்டாம். நம்ம வேற வழியா போலாம். என்ன நீ அவங்கள பார்த்து பயப்படுறியா என்ன? சாச்சா, நான் எதுக்காக அவங்கள பார்த்து பயப்பட போறேன்? பின்ன என்ன, வா இந்த சைடே போலாம். வேணாம், நம்ம இந்த சைட் போக வேண்டாம். நம்ம அந்த சைட் போலாம். நான் தான் சொல்றேன் லேடி, வா போலாம். அதான் நானும் சொல்றேன்ல மாமா, அதெல்லாம் வேணாம். வா நம்ம அந்த சைட் போலாம். என்னமோ பண்ணுங்க, வாங்க போலாம். டே அகில், என்னடா பண்ற? இருடா. டே அகில், இனியா மூஞ்ச பாரு, ரொம்ப கோவமா இருக்காங்க. இருந்துட்டு போறடா, அவளை பார்த்தெல்லாம் பயப்பட முடியாது. ஆமா நீ தானே? ஆமாண்டா, இப்ப நடக்க இருக்க சீனை மட்டும் பாரு. இன்னைக்கு இவன் இனியா கையால அடி வாங்காம வரமாட்டான் போல. நமக்கு எதுக்கு வம்பு, ஓரமான்னு வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிடலாம். டே பிரசாந்த், சொல்றா. விசில் எப்படிரா? சவுண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா? சவுண்டு பலமா இருக்குடா. ஆமா, எதுக்குடா விசில் அடிச்ச? என்னடா பிரசாந்த் கேள்வி கேட்கற? இப்ப நம்ம நிக்கிறது கோவில்ல. சோ 10 பொண்ணுங்க வருவாங்க போவாங்க. இன்னைக்கு நம்மளும் வேற ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கோம்ல. அதான் டக்குன்னு ஏதாவது பொண்ணு உஷாரா நினைச்சுன்னா சிக்னல் கொடுக்க யூஸ் ஆகும்லடா, அதை அடிச்சு பார்த்தேன். எது, சிக்னல் கொடுக்க போறியா? ஆமாண்டா அகில், நீ சொல்றதும் கரெக்ட் தான். அப்ப நானும் சிக்னல் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒன்னு பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறேன். போச்சுடா, மொத்தமா கொளுத்தி போட்டுட்டானுங்க. இப்ப இவனுங்க என்னதான் ட்ரை பண்றானுங்கன்னு வேற தெரியல. 2 பேர் மூஞ்சியும் பார்த்தா கண்டிப்பா அரவாங்காம வரமாட்டானுங்க போல. டே அகில், நீங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்கடா. பிரீத்தி இனியா மூஞ்ச பாருங்க, கண்ணாலே கொலை பண்ணாலும் பண்ணிடுவாங்க. இருடா, இப்பதானே 10 வச்சிருக்கோம், இன்னும் என்ன ஊத்த ஆரம்பிக்கலையே. எப்பா சாமி, நீ என்னையே தான் ஊத்து, இல்லைன்னா கொஞ்சம் டீசல் கூட வாங்கிட்டு ஊத்து. இந்த விபரீத விளையாட்டுக்கெல்லாம் நான் வரலப்பா. என்னடா பிரசாந்த், எங்கேருந்தோ தீர வட வர மாதிரி இல்ல? ஆமாண்டா, எனக்கு ஹெவியா வருது. வரும்டா வரும், இரு உன்னை பாத்துக்கிறேன். ஃப்ராடு, கொஞ்சமாவது கவலை இருக்கா பாரு மூஞ்சில. அப்போ இவனுங்களுக்கு சமாதானம் பண்ணுங்கிற எண்ணமே கிடையாது. ஜாலியா கோயிலுக்கு சைட் அடிக்க வந்திருக்கானுங்க. சே, நானும் என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவருக்கு இருக்கிற கொழுப்பெல்லாம் யாருக்குமே இருக்காது. கொஞ்சமாவது கவலை இருக்கா பாத்தியா மூஞ்சில? எவ்வளவு கூலா பொண்ணுங்களெல்லாம் சைட் அடிக்க வந்திருக்காருன்னு எவ்வளவு நாசுக்கா சொல்றாரு பாரு. இவரை இப்ப மட்டும் நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கணும். வாயை பிடிச்சி உடச்சிருந்திருப்பேன். இருக்கட்டும், இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் பாத்துக்கிறேன். என்னடா பிரசாந்த், இந்த சைடு எந்த நல்ல ஃபிகரும் வந்த மாதிரி தெரியல. ஆமாண்டா அகில், இந்த சைடு எந்த நல்ல ஃபிகரும் வந்த மாதிரி தான் தெரியல. பேசாம வேற சைடு போய் நிப்போமா? நல்ல ஃபிகரா? இவனை வேணும்னே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் அமைதியா இருந்தோம், ரொம்ப பண்ணுவானுங்க. இப்போ இந்த இனியா யாருன்னு நான் காட்டுறேன். கௌதம் மாமா. என்னடி? கௌதம் மாமா, என்ன கொஞ்சம் பாரேன். சொல்லுடி. வா மாமா, நம்ம அந்த சைடு போய் சாமி கும்பிடலாம். இங்க ஒரே கிராஸ் டாக்கா இருக்கு பாத்தியா? கிராஸ் டாக்கா? கௌதம் மாமா. சொல்லு பிரீத்தி. இனியா சொன்ன மாதிரியே இங்க நிறைய கிராஸ் டாக்கா இருக்கு. வா நம்ம அந்த சைடு போலாம்.
நம்ம கோயிலுக்கு வந்ததே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். ஸோ கொஞ்ச நேரம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது மாமா. வா நம்ம அந்த சைட் போகலாம். ஆமாம் மாமா, பிரீத்தி சொல்கிறதும் கரெக்டு தான். எங்களுக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. ஸோ இந்த நாள் ஃபுல்லாக உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் மாமா எங்களுக்கும் ஆசை. அதனால ஒரு நிமிஷத்தை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. வா நம்ம அந்த சைட் போகலாம். டேய் ஆனா இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நீங்க அவங்கள கடுப்பேத்தணும்னு பேசுனீங்க, கடைசியா அவங்களால நீங்க தாண்டா கடுப்பாய் நிக்கிறீங்க. கார்த்திக், நான் சரியான டென்ஷன்ல இருக்கேன், அமைதியா இருந்துரு. சாரிடா சாரிடா. என்னடா பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்கா? சாரிடா டேய், என்னால சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியலடா. உன்ன அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா இரு. என்ன சொன்னாவ? இன்னைக்கு நாள் ஃபுல்லா அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறாளா? அதையும் பாக்குறேன், அவன் எப்படி அவளுக்கு கூட இருக்கான்னு. அகில், எனக்கு இப்போ வர கோவத்துக்கு அவனை அடிச்சு மூஞ்சி கிஞ்சலாம் உடச்சிடலாமான்னு இருக்குடா. எனக்கும் சரியான டென்ஷன் தான்டா ஆகுது. அவனை ஒரு நாள் பாத்துக்கலாம். ஆவுனா அவளுக்கு நான் மாமான்னு சொல்லிட்டு வந்துடுறான். மாமா என்ன மாமா என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா போலாம். சரிடி வாங்க போலாம். இப்பதான் உங்க மூஞ்ச பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. யாரை வெறுப்பேத்தி பார்க்கலாம்னு நினைச்சீங்க? கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே சூடாவே நில்லுங்க. அப்பதான் அடுத்த டைம் இப்படிலாம் பேசுறதுக்கு முன்னாடி இது ஞாபகத்துக்கு வரும். போடா போ, திரும்பி மட்டும் வந்துடாத. அண்ணா அகில், கண்டிப்பா இவன் ஏதாவது பண்ணணும்டா. ஆமாண்டா கார்த்திக், இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. தனியா மாட்டும் போது இவனை வச்சு செஞ்சிடணும். என்னடா வில்லன் ரேஞ்சுக்கு யோசிக்கிறீங்க? இவனை பார்த்தாலே மண்டை கோளாறு ஆகுதுடா எனக்கு. அது ஒண்ணும் இல்லடா, அதுக்கு காரணம் அவன் இல்ல. என்னடா என்ன சொல்ற? எனக்கு புரியல. ஆமாண்டா, அவன் மேல உனக்கு கோவம் வரதுக்கு காரணம் அவன் இல்ல, இனியாதான். இனியாவா? எப்படிடா சொல்ற? ஆமாண்டா, நீ நல்லா திங்க் பண்ணி பாரு. இனியா அவனை மாமான்னு கூப்பிடறதுக்கு தான் உனக்கு கோவம் வருது. ஆமா கார்த்திக், நீ சொல்றதும் கரெக்ட் தான். அவளுக்கு ஒரு நாள் இருக்கு. ஆனா நீங்க போட்ட பிளான்ல நீங்களே இப்படி மொக்க வாங்குவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. அது எப்படிடா? 2 பேரும் இன்னைக்கு ஃபுல்லாவே மொக்க மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கீங்க. கார்த்திக், சரிடா சரி, கத்தாத. போறான் பாருடா, எவ்வளவு ஜாலியா போறான் பாரு. அதான்டா, அவன் மனுக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கிறதே பெரிய விஷயம். இதுல இவனுக்கு 3 அழகான அத்தை பொண்ணு. அதான் இந்த ஆட்டம் ஆடுறான். சரிடா, அதான் மொக்கெல்லாம் வாங்கி முடிச்சாச்சுல, வாங்க உள்ள போலாம். கார்த்திக், சரி கத்தாத, வாங்க உள்ள போலாம். அம்மாடி ஜெயா, நில்லுமா. ஜெயாமா, தயவு செஞ்சு நில்லுமா. ஜெயா. ஹாய் அண்ணி. ஹாய் மஞ்சு, நானே இப்பதான் உன்னை பாக்குறேன். கார்ல கூட உன்னை பார்க்கவே முடியல. ஆமா அண்ணி, நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். ஆனா உங்களை பார்க்கவே முடியறது இல்ல. ஆஹா, நான் எப்போது வெளியில தான் இருக்கேன். நீ தான் எப்ப பார்த்தாலும் ரூம்குள்ளேயே இருக்க. ஆமா அண்ணி, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நான் ஏதாவது வேலை இருந்தா மட்டும் தான் வெளியில வருவேன். ச்சே, இந்த கார்த்திக் மாமா எங்க தான் போயிருப்பாரு? இவ்வளவு நேரம் தேடியும் ஆளை காணும். இன்னைக்கு அவருக்கு பிடிக்கும் தானே ஆஃப் சாரி எல்லாம் கட்டிட்டு வந்தோம். ஆனா எப்படி இருக்குன்னு கூட கேட்க முடியல. எங்க தான் போய் தொலைஞ்சாங்களோ தெரியல. ஏ ஐஷு, மஞ்சு வந்திருக்கா பாரு. எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்கா. ஐஷு. சொல்லு பவி. மஞ்சு வந்திருக்கா பாரு. ஹாய் மஞ்சு. ஹாய் ஐஷு. என்ன மஞ்சு, ஆளே பார்க்க முடியறது இல்ல? ரூம்குள்ளே தான் இருக்கீங்க, வெளியிலே வர மாட்டீங்க? ஆமா ஐஷு, இப்பதான் அண்ணி கூட கேட்டாங்க. நான் ஏதாவது ஒர்க் இருந்தா மட்டும் தான் ஐஷு வெளில வருவேன். மற்ற டைம்லாம் ரூம்லேயே தான் இருப்பேன். அது என்ன, ஏதாவது ஒர்க் இருந்தா மட்டும் தான் வெளியில வருவீங்களா? நாங்கெல்லாம் எப்போதுமே ஹாலில் தான் இருப்போம். இதுக்கப்புறம் எங்களுக்காகவாவது கொஞ்ச நேரம் வெளில வந்து உட்காருங்க. கண்டிப்பா ஐஷு, உங்க கூட பேசுறதுக்காகனே வெளியில வந்து உட்காரு, சரியா? சாமியெல்லாம் கும்பிட்டீங்களா? இப்பதான் அம்மா கூட சேர்ந்து கும்பிட்டுட்டு வந்தேன். அண்ணி, நீங்களாம் சாமி கும்பிட்டீங்களா? இப்பதான் நானும் ஐஷும் போய் கும்பிட்டு வந்தோம். ஓ சரி அண்ணி, சாப்பிட்டீங்களா? இல்லடா, இனிமேதான் சாப்பிடணும். என்ன நீ என்ன சொல்றீங்க? இவ்வளவு நேரம் வரைக்கும் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதான்டாமா, பத்திரிக்கை தாலியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றல. ஸோ மார்னிங் விரதம், இனிமேதான் சாப்பிடணும். பரவாயில்லையே, எங்க அண்ணி ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இப்பவே எங்க அண்ணனுக்காக விரதம்லாம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. சரி அண்ணி, அதான் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுல, நீங்க போய் சாப்பிடுங்க. அத்தை வந்தோன்னு தான் சாப்பிட போகணும். ஓ சரி அண்ணி, அம்மா வந்தது சீக்கிரமா சாப்பிட போங்க, சரியா? சரிடாமா. அப்புறம் ஐஷு மேடம், நீங்க சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன். மாமா, நம்ம எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. ஆனா அம்மா இங்க எங்கேயுமே காணுமே. ஒருவேளை இன்னும் அம்மா கோயிலுக்கே வரலையோ? என்னடி இவ்வளவு நேரமா அவ கோயிலுக்கு வராம இருப்பாங்க அத்தை? அதான் மாமா, நானும் யோசிக்கிறேன். நாங்க உங்க வீட்ல இருந்து கிளம்பும் போதே ரொம்ப லேட்டா தான் கிளம்பணும். ஸோ அப்படி பார்த்தா கண்டிப்பா அம்மா கோயிலுக்கு வந்திருக்கணும். ஆனா இவ்வளவு தேடி அம்மாவை காணுமே. இன்னும் நம்ம கோவில் பேக் சைடு போய் பார்க்கல, அங்க போய் பார்க்கலாம். ஆமா மாமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். பேசாம கோயிலோட பேக் சைடு போய் பார்க்கலாம். ஆனா மாமா, நம்ம பூமாரியும் வினோவும் இன்னும் வரல. ஆமாடி, எனக்கும் இப்பதான் ஞாபகம் வருது. நம்ம வேற கோயில் உள்ள ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டோம். ஆமா மாமா, அவளுக்கு வந்துட்டு நம்மள தேடிட்டு எதுவும் இருக்க போறாளுங்க. வினோ கோயில மொபைல் வச்சிருக்காளா? இல்ல மாமா, அவ போன் எடுத்துட்டு வரல. பூமாரியாவது போன் கொண்டு வந்தாலா இல்லையா? இல்ல மாமா, பூமாரி போன் கொண்டு வரலன்னு தான் நினைக்கிறேன். அப்பா, அப்போ போனே நம்ம தான் அவளுக்கு தனியா போயிருக்காளுங்களா? ஆமா மாமா, அவளுக்கு நம்மள எங்கேயாவது தேடிட்டு இருப்பாளுங்கன்னு நினைக்கிறேன். மாமா, நம்ம இன்னும் அந்த சைடு போய் அம்மாவை தேடி பார்க்கல. அங்கிட்டு போய் பார்க்கலாமா? பார்க்கலாம் பிரீத்தி, கொஞ்ச நேரம் இங்கே நில்லுங்க. நான் போய் வினோவையும் பூமாரி தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வரேன். அப்புறமா ஒன்னா சேர்ந்து போய் அத்தையை தேடலாம். சரி மாமா. சரி வா பிரீத்தி, அப்படி போய் உட்காரலாம். எவ்வளவு நேரத்துக்கு நின்றுட்டே இருக்குது, கால்லாம் வலிக்குது. சரி வா உட்காரலாம். அப்பா, ஒரு வழியா கார்த்திக் மாமாவை கண்டுபிடிச்சிட்டோம். கார்த்திக் மாமா. ஐஷு மாமா, இங்க கொஞ்சம் வாங்க. நானா? ஆமா மாமா, நீங்க தான். நான் மட்டும் வரணுமா? ஆமா. டே, அவதான் கூப்பிடுறாள், போ. சரிடா, இங்கே இருங்க, நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சரிடா, நீ போ. அம்மாடி ஜெயா, இத்தனை நாள் என் வாழ்க்கையில உன்னை தொலைச்சிட்டமா. ஆனா இதுக்கப்புறம் எல்லாம் உன்னை தொலைக்க முடியாதுமா. தயவு செஞ்சு நில்லுமா. அம்மாடி ஜெயாமா. இவன் என்ன திடீர்னு ஒப்பாரி வச்சுட்டு நிக்கிறான்? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. பேசாம அவங்கிட்டே போய் கேட்போம். அண்ணா. அகிலா. என்னென்ன, என்னாச்சு உனக்கு? எதுக்காக அழுதுட்டு இருக்கா? அகிலாமா, நான் இப்பதாம்மா ஜெயாவை பார்த்தேன். ஜெயாவா?
ஆமாம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன்னா அவளை பார்த்துருக்கலாம். அவ இப்பதான் இந்த பிள்ளையார் கோயிலுக்குள்ள போயிருக்கா. இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? ஜெயாவை பார்த்தானா? அவ எப்படி இங்க இருக்க முடியும்? கண்டிப்பா அது ஜெயாவா இருக்க கூடாது. அது மட்டும் ஜெயாவா இருந்தா நம்ம போட்ட மொத்த பிளானும் ஃபிளாப் ஆயிடும். முதல்ல ஏதாவது பண்ணி இவனை டைவர்ட் பண்ணும். அண்ணா, அதெல்லாம் ஜெயாவா இருக்காதுண்ணே. அகிலானே, என் கண்ணால பார்த்தேன் அகிலா, அது ஜெயா தான். என்னென்ன பேசிட்டு இருக்க? இங்க எப்படி ஜெயா வர முடியும்? அண்ணி என்னாச்சு நீ திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அங்க கொஞ்சம் பாரு, அங்க ஏதோ சண்டைன்னு நினைக்கிறேன். சண்டையா? அண்ணா, அதெல்லாம் ஜெயாவா இருக்காதுண்ணே. இங்க போய் எப்படி ஜெயா வர முடியும்? இல்ல அகிலா, நான் பார்த்தேன், அது ஜெயா தான். எனக்கு நல்லா தெரியும் அகிலா, அது நம்ம ஜெயா தான் அகிலா. அண்ணா, அதெல்லாம் இருக்காதுண்ணே. அது ஜெயாவெல்லாம் இருக்க முடியாது. அதுவும் இல்லாம ஜெயா எப்படி இங்க இருக்க முடியும்? அதான் அகிலா, எனக்கும் தெரியல. ஆனா அது கண்டிப்பா ஜெயா தான் அகிலா. நீ நகரு, நான் ஜெயா கிட்ட போய் பேசணும். அண்ணா, நான் தான் சொல்றேன்லண்ணே, அது ஜெயா இல்லண்ணே, அது வேற யாரோ. நீ வா, நம்ம போய் சாமி கும்பிடலாம். நான் எங்கேயும் வரல, எனக்கு ஜெயா தான் முக்கியம். நான் ஜெயா கிட்ட போய் பேசணும். அண்ணா, சொன்னா கேளுண்ணே, அது ஜெயா இல்லண்ணே. அது ஜெயா தான். நீ நகரு. அண்ணா ச்சே, அவனை போக விடாம தடுக்கணும்னு நினைச்சா அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். கடவுளே, அது மட்டும் ஜெயாவா இருக்கக்கூடாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் நினைச்சதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப மட்டும் அவன் ஜெயாவை கண்டுபிடிச்சிட்டான், அவ்வளவுதான். போட்ட மொத்த பிளானும் ஃபிளாப் ஆயிடும். அது ஜெயாவை மட்டும் இருக்கவே கூடாது. அம்மாடி இனியா, பிரீத்தி. அம்மா அம்மா எங்கம்மா போனீங்க? நாங்கள் உங்களை எவ்வளோ நேரம் தெரியுமா தேடிட்டே இருந்தோம். ஆமாம்மா, இந்த கோயில் ஃபுல்லாக உங்களை தேடிட்டோம் தெரியுமா, ஆனால் உங்களை எங்கேயுமே காணும். எங்கே தான் போனீங்க? மக்களே, அதெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம், வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். ஏம்மா, எதுக்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்றீங்க? இப்பதானே வந்திருக்கோம், சாமியெல்லாம் கும்பிட வேண்டாமா? இல்ல மக்களே, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். இன்னொரு நாள் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். அம்மா, இன்னைக்கு என்னாச்சுமா உங்களுக்கு? எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஆமாம்மா, நீங்க இவ்வளோலாம் டென்ஷனே ஆக மாட்டீங்களே. இன்னைக்கு என்ன ரொம்ப அழகா சாரீலாம் கட்டி அழகா தலையெல்லாம் சீவிருக்கீங்க. நான் தான் சொல்றேன்ல மக்களே, வாங்க வீட்டுக்கு போலாம். அம்மா, ஏன் எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க? இன்னும் சாமியே கும்பிடல. இனியாமா, நான் சொன்னா புரிஞ்சுக்கோமா. இன்னொரு நாள் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம், வாங்க வீட்டுக்கு போலாம். சரிம்மா, இன்னொரு நாள் கூட வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். ஆனா வினோ இன்னும் வரலம்மா. வினோ ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. அவ வந்ததும் வீட்டுக்கு கிளம்பிடலாம். இனியாமா, நம்ம உடனே வீட்டுக்கு கிளம்பி ஆகணும். வாங்க, வெளியில தானே வரப்பா, அப்படியே கூட்டிட்டு கிளம்பிடலாம். சரிம்மா, சரி, நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. சரி வாங்க, சீக்கிரமா இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். என்னடி அம்மாவுக்கு என்னாச்சு திடீர்னு? எஸ்டர்டே அவங்க தானே கோயிலுக்கு போகலான்னு சொன்னாங்க. இப்போ என்ன சாமியை கும்பிடாம வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க? தெரியலடி, ஏதாவது பிரச்சனையா இருக்கும். சரி வா, நம்ம வீட்டுக்கு போய் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். சரி வாங்க போலாம். கடவுளே, என் பொண்ணுங்க யாருமே அவங்க கண்ணில் பற்றவே கூடாது. நான் பட்ட கஷ்டம் எல்லாமே என்னோடய போகட்டும். என் பொண்ணுங்க யாருக்கும் இந்த கஷ்டம் வந்துடக்கூடாது. ஜெயா, அம்மா நகருங்கம்மா. ஏதோ கிளாஸ் பிரேக் ஆன மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. இனியாம்மா, எந்த சவுண்டாவது கேட்டுட்டு போகுது, நீ முன்னாடி நட. அம்மா இருங்கம்மா, யாருக்காவது ஏதாவது அடிபட்டிருக்க போகுது, நகருங்க. இனியா, நான் தான் சொல்றேன்ல, நம்ம வீட்டுக்கு போகலாமா? அம்மா, இப்போ எதுக்காக இவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்க? ஜெயாமா, தயவு செஞ்சு நில்லுமா. அம்மா நகருங்க. இனியாம்மா, அதான் அம்மா சொல்றல, வா நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா கொஞ்சம் நகருங்கம்மா. அங்க வரது எங்க சேர்மன் சார் மாதிரியே இருக்கு. அது யாராவது வந்துட்டு போறாங்க, நீ எதுக்கு நின்று பாத்துட்டு இருக்க? நம்ம வா வீட்டுக்கு போலாம். இல்லம்மா. மக்களே, அம்மா தான் இவ்வளவு சொல்றல, முன்னாடி நட. சரிம்மா. ஜெயா, சேர்மன் சார் நீங்களா? ஐயோ, இங்கேயும் வந்துட்டாங்களா? இப்ப நான் என்ன பண்ணி என் பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டு போறது? சேர்மன் சார். இனியா, வா நம்ம வீட்டுக்கு போகணும், மணி ஆயிடுச்சு. அப்புறமா யார்கிட்ட இருந்தாலும் பேசிக்கோ. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க எங்களோட சேர்மன் சார். இனியாம்மா, அம்மா தான் சொல்றல, அப்புறமா யார்கிட்ட வேணாலும் பேசிக்கோ. இப்ப வா, நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும். என்னம்மா, என்னாச்சு திடீர்னு உங்களுக்கு? அப்போல இருந்தே வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சொன்னா கேளுங்க மக்களே, வீட்டுக்கு போகணும்னா போய் ஆகணும், வாங்க. ஜெயாமா. ஜெயாவா? போச்சு, இன்னைக்கு எல்லாமே வெளிச்சத்துக்கு வரப்போகுது. நான் எதெல்லாம் மறைச்சு வச்சனோ எல்லாமே தெரிய போகுது. கடவுளே, என்னையா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நிறுத்தி வச்சிருக்கீங்க? அம்மா, அவங்க என்னோட சேர்மன் சார்மா. அம்மாடி ஜெயா. ஜெயாவா? யாரு ஜெயா? அம்மா, அவங்க எதுக்கு ஒன்று பார்த்து ஜெயான்னு சொல்றாங்க? அதானே அம்மா, உன் பேர் ராணி தானே? எதுக்காக ஜெயான்னு சொல்லிட்டு இருக்காங்க? சார், எங்க அம்மா பேரு ராணி, ஜெயா கிடையாது. ஜெயாமா, உன்னை நான் திரும்ப பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலமா. இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு எனக்கு புரியவே இல்லை. அம்மா, உங்களுக்கு இவங்கள முன்னாடியே தெரியுமா என்ன? பதில் சொல்லுங்கம்மா. எதுக்காக அவர் உங்களை பார்த்து அழுதுட்டு இருக்காரு? அதுவும் இல்லாம ஜெயா ஜெயான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜெயாமா, நான் பண்ண தப்புக்கெல்லாம் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா கூட தகாதுமா. இருந்தாலும் என்ன மன்னிச்சிருமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. அம்மா, என்னம்மா நடக்குதுங்க? அவர் எதுக்காக உங்ககிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காரு? டாடி, வாட் ஹேப்பன்ட்? அப்பா, என்னாச்சு? எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க? ஆண்டி, என்னாச்சு? நீங்க எதுக்கு சாடா இருக்கீங்க? இனியா. அப்பா சாமி, நாங்களாம் சார் எதுவும் சொல்லல. சொல்ல போனா இங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியல. டென்ஷன் பண்ணாத இனியா, நீ எதுவும் சொல்லிருப்பேன்லாம் நான் சொல்லல. இங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்கறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். இங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே ஒன்றும் புரியல. சார் தான் எங்க அம்மா பார்த்து ஜெயா ஜெயான்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. டாடி, என்ன ஆச்சு உங்களுக்கு? அகில், நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன்லப்பா, என் தங்கச்சி காணா போயிட்டு அவளை கண்டுபிடிக்கணும்னு. ஆமா டாடி, அடிக்கடி கூட சொல்வீங்களே எங்களுக்கு இன்னொரு அத்தை இருக்காங்கன்னு. ஆமாப்பா, அவளை தான் சொல்றேன். சரி டாடி, இப்ப எதுக்காக அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அந்த தங்கச்சி வேற யாரும் இல்லப்பா, என் முன்னாடி நிக்கிறாள் ஜெயா, இவதான்.
இந்த சார் என்ன பேசிட்டு இருக்காரு? அப்போலேருந்து ஜெயா ஜெயான் தான் சொல்லிட்டு இருக்காரு. கினியா, எனக்கு தெரிஞ்சு நம்ம அம்மாவை அவர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா பிரீத்தி, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஒருவேளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காரு போல. வாட்? என்ன டாடி பேசிட்டு இருக்கீங்க? அவங்க இனியா பிரீத்தியோட அம்மா. அது மட்டும் இல்ல, அவங்க பேரு ராணி. நீங்க சொல்ற நம்ம அத்தை பேரு ஜெயா. சோ நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லப்பா அகில், நான் தப்பா புரிஞ்சுக்கல, நீங்க தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. டாடி நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சார் சார் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்க அம்மா பேரு ராணி. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க தங்கச்சி ஜெயா கிடையாது. ஸோ நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க சார். நாங்க கிளம்புறோம். அம்மா நம்ம போலாம். இல்ல, இவ என் தங்கச்சி தான். என் தங்கச்சி ஜெயராணி. என்ன? ஆமா, என் தங்கச்சியோட முழு பேரு ஜெயராணி. அவளோட அடையாளம் ஜெயா. அந்த அடையாளத்தையே அழிச்சிட்டு ராணிங்கிற பேர்ல சொந்த ஊர்லயே வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. என் தங்கச்சியை தேடி நான் தேடாத ஊர் இல்ல, மாநிலம் இல்ல. அவளை எங்கெங்கயோ தேடி தெரிஞ்சிட்டு இருந்தேன். ஆனா அவ என் பக்கத்திலே தான் இருந்திருக்கா. என் பக்கத்திலே இத்தனை வருஷமா இருந்த என் தங்கச்சியை கண்டுபிடிக்க தெரியாத தத்தியா இருந்திருக்கேன் நான். அம்மா, இவங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்கம்மா. நீங்க இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க? அவங்களும் உங்களுக்கு தெரியாது தானே? அதை சொல்லுங்க. ஆமாம்மா, அவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அவங்களும் உங்களுக்கு தெரியாது தானே? சொல்லுங்க மக்களே. இனியா, அம்மா, உங்களுக்கு என்னாச்சுமா? அந்த சார் அப்படி பேசுறான்னு பயந்துட்டீங்களா என்ன? அவர் ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறாரு போலமா. நீங்க போங்க, நாங்களே பேசிக்கலாம். இல்ல மக்களே, அவர் சொல்றது எல்லாமே உண்மைதான். டே அகில், இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு? அப்பா அவங்கள தங்கச்சின்றாங்க, அவங்களும் உண்மைதான் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் இன்னுமாடா புரியல? டேய் சத்தியமா சம குழப்பமா இருக்கு எனக்கு. டேய் இனியா அம்மா தான் நம்ம அப்பாவோட தொலைஞ்சு போன தங்கச்சி. அப்போ நமக்கு அத்தை. டேய் அப்ப அவங்க அத்தைனா இனியா பிரீத்தி அத்தை பொண்ணு. அடி சிரிக்கே